வணக்கம், சிருஷ்டி ஒளியில இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். எல்லாமே இந்த ப்ராடக்ட் நிறைய கால்ஸ் நிறைய மெசேஜ் நம்மளுக்கு வந்துனே இருந்தது. நடுவில் பூஜையில் வச்சதுனால நம்மளுக்கு ஸ்டாக் இறக்க முடியல. இப்போ பூஜையில இருந்து வந்துச்சு. இவர் பேர் வந்து படி அளக்கும் பெருமாள் சொல்லுவாங்க. படினா நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து அரிசி ஆகட்டும் நெல்லாகட்டும் ஒரு படி அளவு தான் நம்ம அளந்து போடுவோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பெருமாள் பள்ளி அடர்ந்து கொடுப்பார். படுன்னதுங்க நிறைய செல்வத்தை கொடுப்பாங்க. எல்லாருக்கும் என்ன ஆசைங்க, சொந்தமாக ஒரு வீடு காரு எல்லாமே சொந்தம், நம்மளோட சொந்தத்தில் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அனுகிரகத்தை வந்து பெருமாள் கொடுப்பாரு. சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த காரு, அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு செல்வந்தராக ஆகிறதுக்கு மெயினான ஒரு கடவுளே வந்து பெருமாள் தான். பெருனா வந்து அதிகம், மால்னா ஐஸ்வர்யம். ஸோ பெருமாள் அந்த இதுலேயே நம்மளுக்கு தெரியுது ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்குறவர். இவர் நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னா லக்ஷ்மியோட அனுகிரகமும் கிடைக்கும். அம்மா குபேர பானை சொல்லுவாங்க, இதுதான் படி, படியில் தான் குபேரர் இருக்காரு. ஸோ குபேரனோட அருளும் கிடைக்கும். டோட்டலாக லக்ஷ்மி குபேரர் பெருமாள் 3 பேர் அனுகிரகமும் கிடைக்கும். அப்புறமா மஞ்சாடி குரு நாங்கள் சேர்த்து கொடுப்போம். இதுக்கான மந்திரமும் நாங்கள் கொடுத்துருவோம். இந்த மஞ்சாடி குருத்தை இது ஃபுல்லாகவே உள்ளே கொட்டிடுங்க. இந்த படி உள்ளே கொட்டிட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். இது ஃபுல்லாக கொட்டிட்டு ஒரு 5 ரூபாய் காயின் போட்டு வச்சுட்டு உங்கள் வேண்டுதலை ஒரு பேப்பரில் எழுதிட்டு இது உள்ளே போட்டுருங்க. ஒரு வேண்டுதலாக போடுங்க. போட்டுட்டு இதை நீங்கள் வேண்டினே வந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை சேன் பண்ணினே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களோட கோரிக்கை வந்து நிறைவேறும். அதுக்கப்புறமா சக்ஸஸ் ஆகிட்டும் போது அந்த 5 ரூபாய் காயினை உண்டியில் கோவிலில் போட்டுருங்க. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம சிருஷ்டி ஒளியில் சூப்பரான ப்ராடக்ட் இந்த படி அளக்கும் பெருமாளை வாங்கிட்டு போங்க.